திருக்குறள் 13 வினின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின் துடற்றும் பசி. குறளுக்கான விளக்கம். மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் பொய்த்துப் போனால் கடல் நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் வாழும் உயிர்களை பசி உள்ளிருந்து வருத்தும். சுற்றிலும் நீர் இருந்தாலும் குடிக்கவும் விவசாயம் செய்யவும் தேவையான மழைநீர் இல்லையெனில் பசி கொடுமையானதாக மாறும். சிறிய கதை. ஒரு செழிப்பான கிராமத்தில் சேகரன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் காடுகளை அழித்து தன் நிலத்தை விரிவுபடுத்தினான். அவனுக்கு பெரியவர்கள் மரங்களை அழித்தால் மழை பொய்க்கும் என்று எச்சரித்தனர். ஆனால் அவன் அதை அலட்சியம் செய்தான். சில ஆண்டுகளில் மழை முற்றிலும் பொய்த்தது. சுற்றிலும் கடல் போன்ற பெரிய ஏரி இருந்தும் அது உப்பு நீராகவும் வறண்டதாகவும் மாறியதால் விவசாயம் செய்ய முடியவில்லை. சேகரனின் நிலங்கள் காய்ந்து போயின. அவனது வீட்டில் உணவுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. அவனது குழந்தைகளும் பசியால் வாடினர். சுற்றிலும் நீர் சூழ்ந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் வான்மழை தராவிட்டால் பசி நம்மை அழித்துவிடும் என்ற திருக்குறளின் உண்மையைச் சேகரன் அப்போதுதான் உணர்ந்தான். தன் தவறை உணர்ந்து மீண்டும் மரங்களை வளர்க்கவும் ஏரியை தூர்வாரவும் சபதம் எடுத்தான். குறளுக்கான நெறி. நீரின் இன்றியமையாமை. உலக உயிர்களின் வாழ்வாதாரமே மழைதான். இயற்கை பாதுகாப்பு. மழையை தரும் காடுகளையும் இயற்கையையும் நாம் பாதுகாக்க வேண்டும். சேமிப்பு உணர்வு. நீர்நிலைகளை பேணி மழைநீரை சேமிப்பது மனித குலத்தின் கடமையாகும்.